வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க்கு உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே 19,900 63,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ், அதாவது டிஎஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் வெலிங்டன் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வர ஒரு ஸ்டாஃப் காலேஜ். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே குரூப் சி கேட்டகிரியில் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு லோயர் டிவிஷன் கிளர்க்கில் உங்களுக்கு 9 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 19,900 63,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 18லேருந்து 27 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேடில் உங்களுக்கு 13 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,900 63,500 வரைக்கும் சேலரி இருக்கும். 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் கேட்டகிரியில் 38 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. 25,500 81,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரில் நெட்வொர்க்கிங் கேட்டகிரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 29,500 92,300 வரைக்கும் சேலரி இருக்கும். அதேமாதிரி நெட்வொர்க்கிங் அட்மினிஸ்ட்ரேட்டர்லேயும் உங்களுக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. 29,200 92,300 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு 29,500 92,300 வரைக்கும் சேலரி இருக்கும். 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைன்மேன்லேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே. அடுத்து பார்த்திங்கன்னா போட் பில்டர் இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 19,900 63,500 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா போஸ்டிங்ஸுமே 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து டெக்னிக்கல் அட்டண்டன்ட் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 18,000 56,900 வரைக்கும் சேலரி இருக்கும். 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 27 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ் போஸ்ட்டு அதேமாதிரி டெக்னிக்கல் அட்டண்டன்ட் போஸ்ட்டு இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் லோயர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸ்கில் டெஸ்ட் வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷு அல்லது 30 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹிந்தி வந்து உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேடு இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சிவிலியன் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் ஹெவி வெஹிக்கல்ஸ் லைசன்ஸ் இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்டிஎஸ் போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி டைப்பிங்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். டிக்டேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சூப்பர்வைசர் நெட்வொர்க்கிங் இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா பிஏ அல்லது பிடெக்கில்
அல்லது மாஸ்டர் டிகிரியில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது ஐடி இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து நெட்வொர்க் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வர்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட டிப்ளமோவில் நெட்வொர்க்கிங் அல்லது பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன் சிஸ்கோ சர்டிஃபைடு நெட்வொர்க் அசோசியேட் அண்ட் சிஸ்கோ சர்டிஃபைடு நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் இது ரிலேட்டடாக சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுவும் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஓகேங்களா. அடுத்து ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோடைய அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அல்லது பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் ரிலேட்டடாக சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லைன்மேன் இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். டிப்ளமோவில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் லைன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து இது ரிலேட்டடான ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போட் பில்டர் இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து நீங்கள் அவங்க சொல்லியிருக்க கேட்டகரியில் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அடுத்து டெக்னிக்கல் அட்டண்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு ஐடிஐயில் பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அல்லது நீங்கள் 10th முடிச்சுட்டு 1 இயர் அவங்க சொல்லியிருக்க மாதிரி பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ ஐடியில் நீங்கள் ரெலவென்ட் ட்ரேடில் ஐடிஐ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் எலிஜிபிள் தான். அல்லது 10th முடிச்சுட்டு ரெலவென்ட் ட்ரேடில் 1 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசினா 3 இயர்ஸ், எஸ்டினா 5 இயர்ஸு இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் யூஆராக இருந்தால் 10 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சிஎஸ்டினா 15 இயர்ஸு இந்த மாதிரி ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷனை கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. கையில் நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக ஃபில் பண்ணக்கூடாது, டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பிளாக் லெட்டர்ஸில் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். டைப் பண்ணி ஃபில் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோகிராஃப் பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் உங்களோட ஃபோட்டோகிராஃப் கலர் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். அதை தான் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் அப்ளிகேஷனில் ஒட்டணும். அந்த ஃபோட்டோவும் 3 monthsக்குள்ளே எடுத்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷனில் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, யூஜி பிஜி மார்க் ஷீட்டு, டிப்ளமோ ஐடி சர்டிஃபிகேட்ஸு, டிரைவிங் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். ஓபிசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே சப்மிட் பண்ணுறீங்கனாலும் அதுவுமே செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும். ஃபீஸ் பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் 100 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 100 rupees டிடியாக எடுத்து அந்த அவங்க சொல்லியிருக்க பேர்லேயே நீங்கள் டிடியாக எடுத்து அதையுமே நீங்கள் சென்ட் பண்ணணும். கூடவே பார்த்திங்கன்னா 10x22 centimeter சைஸ் இருக்க ஒரு போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதில் 56 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டு அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தி கமாண்டன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ், வெலிங்டன், நீல்கிரிஸ் 643231 தமிழ்நாடு அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஸ்பெசிஃபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயிலாக அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees நீங்கள் டிடியாக எடுத்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.